ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கணேச அஷ்டகத்திலேருந்து 4வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். கஜவக்திரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணச்சாமரபூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேஹம் கணநாயகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். கஜவக்திரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணச்சாமர பூஷிதம், அதாவது கஜவக்திரம் சுரஸ்ரேஷ்டம், இந்த மாதிரி ஒரு யானையின் முகத்தை கொண்டு இருக்கும் யானை முகத்தானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். கஜவக்திரம் சுரஸ்ரேஷ்டம், சுரர்களில் தேவர்களில் சிறந்த தேவனாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். கஜவக்திரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணச்சாமர பூஷிதம், அதாவது பெரிய காதுகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். கர்ணச்சாமர பூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம், அதாவது பாசத்தையும் அங்குஷத்தையும் கொண்டிருக்கும் தேவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம், அதாவது யானை முகத்தானாக இருந்து பாஷ அங்குஷங்களை கையில கொண்டு அது மட்டும் இல்லாமல் கவலைகள் எல்லாத்தையும் விக்னங்கள் எல்லாத்தையும் விளக்கும் விக்னநாயகன் விநாயகனா இருக்கும் நம் கணேசனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் இறைவன் அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். ஒரு நாள் இது ஒரு கிராமத்திலே நடக்கும் ஒரு கதை. இந்த கிராமத்துல படிப்பறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்தது எல்லாருக்குமே. அதனால படிச்சவாங்கிறது ஒரு கம்மியான எண்ணிக்கையில தான் படித்தவர்கள் இருந்தார்கள். இந்த கிராமத்துல ஒரு படிக்காத ஒரு கூலி வேலை செய்யற ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை வர்றதுதான், ஒரு எண்ணம் வர்றதுதான். இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறோம், நம்ம கூடவே இவர்களெல்லாம் வேலை செய்கிறார்கள். இந்த மாதிரி வேலை செய்ய போகும் எல்லா வீட்லேயும் சாமிக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, சாமிக்குன்னு ஒரு அறை இருக்குது. அங்கே போய் தான் எல்லாருமே வழிபாடு செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெருவில் நடக்கும் போதும் சுவாமிக்கு சொல்லிட்டு நிறைய கோவில்கள், இந்த மாதிரி நிறைய கோவில்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்கே, இந்த சுவாமி யார், இவர் எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை, ஒரு எண்ணம் வர்றது தான் இவருக்கு. இந்த எண்ணம், இந்த கேள்வி இவர் மனசுல வந்த உடனே அந்த நேரத்துல அவர் கிராமத்துக்கு வந்திருந்த ஒரு ஞானி, ஒரு யோகி கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த மாதிரி இந்த ஞானி அந்த யோகி கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்றார், சுவாமியா அவர் கோவில்கள்ல இருப்பார், நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை அறைகள்ல இருப்பார் அப்படின்னு சொல்றார் இந்த ஞானி. அந்த விஷயம் எனக்கு தெரியும், வேற எங்க இருப்பார் அப்படின்னு கேட்கிறான் இவன், இந்த நபர், இந்த ஆள். இவன் இப்படி கேட்கும்போது அவர் அங்கேயும் இருப்பார், கோவில்லையும் இருப்பார், அதே நேரத்துல அவர் ஸ்வர்க்கத்திலையும் இருப்பார் அப்படின்னு சொல்றார் இவர் யோகி. இவர் ஏன் இந்த மாதிரி பொறுமையா ஒன்னொன்னா சொல்றார் அப்படின்னா, அப்பதான் இந்த படிப்பறிவு இல்லாத இந்த நபருக்கு புரியும் அவரை பத்தி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோகி பொறுமையாக ஒரு விஷயமாக சொல்றார். அவர் சொர்க்கத்துல இருப்பார் அப்படின்னு சொல்றார் இவர், இந்த ஞானி. சொர்க்கமா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறார் இவன், இந்த நபர். கேட்கும்போது அது நம்ம லோகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில, நம்ம லோகங்களை விட ரொம்ப தூரமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றார் இவர். இதை கேட்ட உடனே, ஓ அவ்வளோ தூரத்துல இருக்கார் அவர், அவ்வளோ தூரத்துல இருக்கிற அவர் எப்படி நம்மளோட கோவிலுக்கு திருப்பியும் அங்கேயே போவார் அப்படின்னு கேட்கிறான் இவன். கேட்கும்போது, இல்ல பகவான்கிறது ஒரே ஒரு நபர் கிடையாது, அது பரம்பொருள், அது ஒரு ஜோதி, அது ஒரு ஒளி, அவ்வளவுதான். அந்த ஒளிக்கு நிறைய ரூபங்கள் இருக்கு, அந்த ரூபங்களை வழிபடுகிறவர்களும் நிறைய பேர் இருக்கா. இந்த ரூபங்களுக்கு நிறைய ஸ்வரூபங்கள் இருக்கு, அது ஒன்னொன்னும் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றார் அவர். இதுல இருந்தே நம்மளோட இந்த நபர் புரிஞ்சுக்கிட்டான், கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த யோகி அந்த நபர்கிட்ட என்ன சொன்னார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.